தமிழ்நாடு அமைச்சரவை பட்டியல் வரிசை எண் 9வது இடத்துல இருக்கிறவர் தங்கம் தென்னரசு. திருச்சுழின்றது முற்றிலும் ஒரு கிராம பகுதியிலே உள்ளடக்கிய ஒரு பெரிய வேலைவாய்ப்பை தரக்கூடிய பெரிய தொழிற்சாலைகளோ இல்லை சிறிய உதிரிபாகங்கள் உற்பத்தியாளர்களோன்ற அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் இன்னும் அந்த இடத்துல குடிதண்ணீரும் பிரச்சனையாக இருக்கக்கூடியது தான் அருப்புக்கோட்டையுடைய வருவாயை கையாளக்கூடிய பேரிடரை கையாளக்கூடிய ஒரு அமைச்சராக இருக்கும்போது கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதியிலிருந்து தேர்வு செய்யப்பட்டவர் தான் எம்ஆர்கே பன்னீர்செல்வம். தமிழ்நாட்டுக்கு தனி பட்ஜெட் வேளாண்மைக்கு எப்படி நிதிநிலை அறிக்கை 2ஆக போடப்படுதோ, தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தலம் சொன்னால் திருவண்ணாமலை. இத்தனை லட்சம் பக்தர்கள் அங்கே கூடும்போது அதுக்குண்டான போக்குவரத்து வசதிகள், அந்த போக்குவரத்து நெரிசலை கையாளக்கூடியது, சாலை விரிவாக்கம், இதெல்லாம் அங்கே ஒரு பெரிய தொடர்ச்சியாக வெற்றி பெறக்கூடிய ஒரு நபராக இருந்தும், எளிதில் அணுகக்கூடிய ஒரு எம்எல்ஏவாக இருந்தும், அசைக்க முடியாத திமுக சக்தியாக இருந்தும் கூட டிஎன் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அரவிந்த்குமார். தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட வாரியாக தொகுதி வாரியாக தேர்தல் கள நிலவரத்தை பார்த்து முடிச்சிருக்கோம். அதன் பிறகு அமைச்சருடைய செயல்பாடுகள் எப்படி, அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எந்த அளவுக்கு நிறைவேற்றி இருக்காங்க, மக்கள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பீடுகள் என்ன, இது போன்ற தகவல்களை பின்னணியாக கொண்டு வெல்வார்களா அமைச்சர்கள் அப்படின்ற தலைப்பில் ஒரு 5 அமைச்சர்களாக நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் இன்று தமிழ்நாடு அமைச்சரவை பட்டியல் வரிசை எண் 9வது இடத்துல இருக்கிறவர் தங்கம் தென்னரசு, நிதி அமைச்சர். அவரை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். நிதியமைச்சர் கூடவே சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர், தொல்லியல், மாசு கட்டுப்பாடு, இப்படி பல்வேறு இலாக்காக்கள் அவருடைய கண்ட்ரோலில் வருது. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி சட்டமன்ற தொகுதியிலிருந்து அவர் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. இப்போ இருக்கிற திருச்சுழி தான் முந்தைய அருப்புக்கோட்டை தொகுதி. அருப்புக்கோட்டைன்னு இப்போ இருக்கு இல்லையா, அது கிடையாது. இந்த திருச்சுழி பகுதி தான் முன்பு அருப்புக்கோட்டையா என்ற பேரில் இருந்தது. 1977 இங்கேருந்து தான் வெற்றி பெற்று முதலமைச்சராக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தமிழ்நாட்டை ஆண்டார். அந்த வகையில் இது ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு தொகுதி. முன்பு அருப்புக்கோட்டையாக இருந்து இப்போ திருச்சுழியாக இருக்குது. அதே போல் தற்போதைய அமைச்சரான தங்கம் தென்னரசு இந்த தொகுதியில் 2011, 2016, 2021 இந்த 3 முறையும் இன்னும் வெற்றி பெற்றிருக்காரு. அடுத்து 2026 இவர் இங்கே நிற்பாரா, தொகுதி மாறுவாரா அப்படின்றது தெரியல. இவருடைய தந்தை தங்கபாண்டியன் இருக்கார் இல்லையா, அவரும் இதே தொகுதியில் நின்று அமைச்சராக ஜெயிச்சவர் தான். திருச்சுழின்றது முற்றிலும் ஒரு கிராம பகுதியிலே உள்ளடக்கிய ஒரு பகுதி. என்டையர் டிஸ்ட்ரிக்ட்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய காரியாப்பட்டி, நரிக்குடி, திருச்சுழி இந்த ஊராட்சி ஒன்றியங்கள் தான் ரொம்பவும் பின்தங்கி இருக்கிறதா புள்ளி விவரங்கள் சொல்லுது. முழுக்க முழுக்க விவசாயத்தை நம்பி வராங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த நரிக்குடி பகுதி சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா இந்த சீமக்கருவேல மரங்கள்லாம் வெட்டி கரிமூட்டம் போட்டு அந்த தொழிலையும் பிரதானமாக பண்ண வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஒரு பெரிய வேலைவாய்ப்பை தரக்கூடிய பெரிய தொழிற்சாலைகளோ இல்லை சிறிய உதிரிபாகங்கள் உற்பத்தியாளர்களோன்ற அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் இன்னும் அந்த இடத்துல நடைமுறைக்கு வரல. கம்பிக்குடி நிலையூர் கால்வாய் திட்டம்ட்டு ஒன்று விருதுநகர் மாவட்டத்தையும் குறிப்பாக திருச்சுழியும் பயன்பெறக்கூடிய அளவுக்கு வகுக்கப்பட்டது. ஆனால் அது மதுரை வரைக்கும் தான் அந்த வாய்க்கால் வெட்டியிருக்காங்க, கால்வாய் வெட்டியிருக்காங்க. அது இன்னும் முழுமை பெறவே இல்லை. சில பல ஆண்டுகளாகவே தொடர்ச்சியாக விவசாயிகள் வலியுறுத்தியே வந்தும் கூட அது இன்னும் முழுமை பெறவில்லை. ஒருவேளை அந்த கால்வாய் நடைமுறைக்கு வரும் பட்சத்தில் பல்லாயிரம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். ரொம்ப பின்தங்கிய பகுதி, விவசாய பகுதின்றதுனால இந்த இடத்துல போதிய அளவுக்கு கலை கல்லூரிகளும் இல்லை, ஒரு தொழில்நுட்ப கல்லூரிகளும் இல்லை. குறைந்தபட்சம் ஒரு பாலிடெக்னிக், ஐடிஐ மாதிரியான விஷயங்கள் இருக்கும் பட்சத்தில் பிள்ளைகள் அந்த இடத்துல படிப்பாங்க. அதன் மூலிமா ஒரு சிறு பல வேலை வாய்ப்புகள் உருவாகும். ஆனால் அதுவும் அந்த இடத்துல இல்லைன்றது தான் துரதிருஷ்டம். அதே போல் அந்த மாவட்டத்தில் அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா கிருதுமால் நதின்னு ஒன்று ஓடுது. அதில் வைகை ஆற்றிலேருந்து திறந்து விடப்படக்கூடிய நீர் அது உள்ள வரலாம். அப்படிப்பட்ட வழி தான் இருக்குது. ஆனால் வருஷம் முழுக்க அதை நடைமுறைக்கு கொண்டு வரணுன்றது அங்கே இருக்கிற விவசாயிகளுடைய கோரிக்கையாக இருக்குது. தண்ணி பிரச்சனைனால இந்த தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டத்தினால தான் ஓரளவுக்கு அங்கே தண்ணீர் விநியோகம் நடந்துகிட்டு இருக்கு. அது இன்னும் முழுசாக இன்னும் விரிவுபடுத்தணுன்றது அவங்களுடைய கோரிக்கை. அதே போல் மழைக்காலங்களில் பார்த்திங்கன்னா குண்டாற்றில் நிறைய தண்ணி வரும். அது அப்படி பாய்ந்து ஓடிடும். அதை அங்கங்கே தடுக்கிறதுக்கு ஒரு தடுப்பணைகள்லாம் கட்டி அதன் மூலிமா பாசன வசதியில் விரிவடை செய்யலாமே அப்படின்றது விவசாயிகளுடைய ஒரு ஆதங்கமாக இருக்குது. இந்த தொகுதியில் பார்த்திங்கன்னா முக்குளத்தூர் அதிகமாக இருக்காங்க. குறிப்பாக அதில் அகமுடியார் அதிகமாக இருக்காங்க. கூடவே ரெட்டியார் இனத்தை சேர்ந்தவங்களும் அதிகமாக இருக்கிறாங்க. இவர்கள் தான் அந்த இடத்துல வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கிறாங்க. அந்த மாவட்டத்திலேயே முக்குளத்தூர் அதிகமாக டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு தொகுதியாகவும் இந்த தொகுதி தான் இருக்குது. இந்த தொகுதியிலேருந்து பலமுறை தேர்ந்தெடுக்கப்பட்டும் கூட தங்கம் தென்னரசு தொகுதி மாறுறாரோ, சிவகாசி தொகுதி பக்கம் போகிறாரோ அப்படின்ற பேச்சுக்கள் அடிப்படுது. அவர் இதே இடத்துல நிற்பாரா இல்லை தொகுதி மாறுவாரான்றது இன்னும் சில மாதங்களில் தெரிஞ்சிடும்.
ஒரு அமைச்சராக அவருடைய செயல்பாடுகள் பார்த்திங்கன்னா தொல்லியல் துறை சார்பாக குறிப்பாக கீழடியில் அவருடைய இன்வால்மெண்ட் ரொம்ப அதிகம். மத்திய அரசுக்கு கவுண்டர் கொடுக்குறதா இருந்தாலும், ஆளுநருக்கு கவுண்டர் கொடுக்குறதா இருந்தாலும், கீழடியுடைய தொன்மையை வந்துட்டு உலக அரங்கில் கொண்டு போய் சேர்க்கிறதுல எடுக்கிற முயற்சிகளாகட்டும், எல்லாத்துலேயுமே தங்கம் தென்னரசு ரொம்பவே முன்னிலையில் இருக்கிறாரு. அதே போல் நிதியமைச்சராக பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இருந்தார். அவருக்கு பிறகு அந்த துறையை இவ்வளோ நெருக்கடி கடன் சுமை இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் மத்திய அரசுலேருந்து வர வேண்டிய நிதிகள் வந்துட்டு குறைவாக வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இதை வந்துட்டு பொதுமக்கள்கிட்ட பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அந்த பட்ஜெட்டை கையாளுறதுன்றது தங்கம் தென்னரசு நிஜமாலுமே ஒரு பெரிய அசுர சாதனை தான் பண்ணியிருக்கார். அந்த வகையில் ஒரு நிதியமைச்சராக அவருக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்குது. ஒரு தொழில்துறை அமைச்சராகவும் அவருக்கு மக்கள் மத்தியில் நல்ல பேரும் புகழும் இருக்குது. ஸோ திருச்சூரில் நின்னாலும் இல்லாட்டி சிவகாசி தொகுதியில் மாறினாலும் அவருடைய வெற்றி தோல்வி இழுபறி அப்படின்ற கணக்கில் வெற்றியில் அவர் சரிடாக போய் உட்காருவார். தமிழ்நாடு அமைச்சரவை பட்டியல் வரிசை எண் 8 இருக்கிறது KKSSR ராமச்சந்திரன், வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர். இப்போதைய அருப்புக்கோட்டை தொகுதி விருதுநகர் மாவட்டத்தில் தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு உருவாக்கப்பட்ட அந்த அருப்புக்கோட்டையிலேருந்து தான் அவர் தேர்வு செஞ்சப்பட்டிருக்காரு. அதே போல் விருதுநகர் மாவட்டத்தில் ரொம்ப பின்தங்கிய ஒரு தொகுதிகளில் அருப்புக்கோட்டையும் ஒன்று. இந்த பகுதியில் முக்கியமான தொழில் பார்த்தீங்கன்னா விவசாயம், அப்புறம் நெசவு. இது 2 தான் இங்கே பொருளாதாரத்துக்கான ஜீவநாடியாக இருக்குது. வேறு பிற பெரிய ஆலைகளோ இன்னும் பிற ஒரு பொருளாதார வாய்ப்புகளோ அந்த தொகுதிகளை இதுவரைக்கும் ஏற்படுத்தப்படவில்லை என்பது அந்த தொகுதி மக்களுடைய குற்றச்சாட்டில் ஒன்றா இருக்குது. ஒரு பக்கம் வேலை வாய்ப்பு இல்லை, இன்னொரு பக்கம் விவசாயத்துக்கு போதுமான தண்ணீர் இல்லை, குடி தண்ணீரும் பிரச்சனையாக இருக்கக்கூடியது தான் அருப்புக்கோட்டையுடைய இன்றைய நிலவரம். அதே போல் இங்கே ஒரு ஜவுளி பூங்கா வருன்ற மாதிரி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனால் இந்த நாள் வரைக்கும் அந்த ஜவுளி பூங்கா வரல. அதுலேருந்தும் பெரிய வேலைவாய்ப்புகள் உருவான எதிர்பார்த்தாங்க, அப்படியே நடக்கலை. ஆனால் தமிழ்நாட்டோட மிக முக்கியமான ஒரு வருவாயை கையாளக்கூடிய பேரிடரை கையாளக்கூடிய ஒரு அமைச்சராக இருக்கும்போது அவருடைய செயல்பாடுகள் பார்த்திங்கன்னா அந்த பேரிடர் காலங்களில் நீங்கள் நவம்பர் டிசம்பர் காலத்தில் பார்த்திங்கன்னா அவருடைய ஆய்வு பணிகள்ன்றது ரொம்பவே முக்கியத்துவமாக இருக்கும். ஆனால் தொகுதிக்குள்ளே அவருடைய பங்களிப்புன்றது கொஞ்சம் குறைவாக இருக்கிறதா தான் அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. வெற்றி தோல்வி இழுபறி அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது அவர் இழுபறியை தொடுவது போல் இருந்தாலும் நான் வெற்றியை அடைந்து விடுவார் அப்படின்றது தான் அங்கே இருக்கிற மக்களுடைய கணக்கு. அடுத்தபடியாக தமிழ்நாடு அமைச்சரவை பட்டியல் வரிசை எண் 7 இருக்கிறவர் MRK பன்னீர்செல்வம், வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர். தோட்டக்கலையும் தரிசுநில மேம்பாடு கூட அவருடைய கண்ட்ரோலில் தான் வருது. கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதியிலிருந்து தேர்வு செய்யப்பட்டவர் தான் MRK பன்னீர்செல்வம். உலக புகழ்பெற்ற வடலூர் சத்தியஞான சபை வள்ளலார் நிறுவனார் இல்லைங்களா, அது இந்த தொகுதிக்குள்ளே தான் வருது. அதே போல் கடலூர் சிப்காட்டும் குறிஞ்சிப்பாடிக்குள்ளே தான் வருது. மாவட்ட தலைநகரை தாண்டி அதிக முக்கியத்துவம் குறிஞ்சிப்பாடிக்கு இருக்குது. ஒரு பக்கம் விவசாயமும் நடந்துகிட்ருக்கோம், இன்னொரு பக்கம் சிப்காட்டில் தொழிற்சாலை இயங்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் ஒரு பேலன்ஸ்டான ஒரு ஊர்னே சொல்லலாம். ஒரு பக்கம் பெருமாள் ஏரி வாலாஜா ஏரின்ட்டு இந்த தொகுதிக்கு நீராதாரத்தை அது கொடுத்துட்ருக்கு. அதன் மூலிமா நெசவு தொழில், தொழிற்சாலைகள், கொஞ்சம் மீன்பிடி தொழில், இதெல்லாமே அந்த குறிஞ்சிப்பாடியோடைய பொருளாதார ஜீவநாடிகள். இந்த கடலூர் கேப்பர்மலை ஒட்டி ஒரு 25 ஊராட்சி இருக்குது. அது அத்தனையுமே இந்த தொகுதிக்குள்ளே தான் அடங்கியிருக்கு. இந்த தொகுதியில் பார்த்திங்கன்னா வன்னியர்கள், ஆதி திராவிடர்கள், நாயுடுகள் இவங்களுடைய எண்ணிக்கை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. முதலியார், ரெட்டியார், மீனவர் இந்த மாதிரியான ஆட்களும் அந்த தொகுதிக்குள்ளே கணிசமான அளவுக்கு இருக்கிறாங்க. தொகுதிக்குள்ளே ஏற்கனவே குறிப்பிட்டது போல் மாவட்ட தலைநகருக்கு கிடைக்காத முக்கியத்தை கூட தன்னுடைய தொகுதிக்குள்ளே அவர் கொண்டு வந்துட்டார்ன்றது சொல்லலாம். அதே சமயம் வேளாண்மைத்துறை அமைச்சராக இருக்கும்போது அந்த தொகுதிக்குள்ளே ரப்பர் தொழிற்சாலையை உள்ளே கொண்டு வந்தபோது அது கொஞ்சம் ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் ஏற்படுத்துச்சு. எப்படியா இருந்தாலும் கடலூர் மாவட்டத்துடைய இன்னும் சொல்லப்போனால் திமுக மண்டல பொறுப்பாளராகவே MRK பன்னீர்செல்வம் இருக்கார். அந்த வகையில் அந்த தொகுதிக்குள்ளே அவர் ரொம்பவே ஸ்ட்ராங் மேன். அவருடைய அமைச்சராக அவருடைய செயல்பாடுகள் பார்த்தாலும் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு தனி பட்ஜெட் வேளாண்மைக்கு எப்படி வந்துட்டு நிதிநிலை அறிக்கை 2ஆக போடப்படுதோ அதில் ஒன்று வேளாண்மை, அது இவர் தான் தாக்கல் செஞ்சுட்டு வர்றாரு. அதில் அறிவிக்கப்படக்கூடிய திட்டங்களே ஒவ்வொரு வருஷத்துக்கும் அவருடைய பேரை சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இருந்துகிட்ருக்கு. அந்த வகையில் வெற்றி தோல்வி இழுப்பறின்ற மாதிரி அமைச்சர்களுக்கு கணக்கெடுத்தோம்னா இவர் ஸ்ட்ராங்காக வெற்றியில் போய் உட்கார்றாரு MRK பன்னீர்செல்வம். தமிழ்நாடு அமைச்சரவை பட்டியல் வரிசை எண் 6 இருக்கிறது ஏவா வேலு, பொதுப்பணித்துறை அமைச்சர். பொதுப்பணித்துறை மட்டும் இல்லாமல் நெடுஞ்சாலைத்துறை மற்றும் சிறு துறைமுகங்களும் இவருடைய போர்ட்ஃபோலியோக்குள்ளே தான் வருது. திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதியிலேருந்து தேர்வு செய்யப்பட்டவர். தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தலம் சொன்னால் திருவண்ணாமலை. நினைத்தாலே முக்தி அளிக்கும் அண்ணாமலையார் கோயில் இருக்கக்கூடிய ஒரு தலம். உலகம் முழுக்க இருந்து அங்கே பக்தர்கள் வராங்க, இந்தியா முழுக்க இருந்து பக்தர்கள் வராங்க, வேறு பல மாவட்டங்கள்லேருந்து அங்கே பக்தர்கள் வராங்க. கார்த்திகை தீபப்போ மட்டும் சராசரியாக ஒரு 25 30 லட்சம் பேர் அங்கே நம்ம அண்ணாமலையார் கோயிலுக்கு வர்றது வழக்கம். அதேபோல் ஒவ்வொரு மாத பௌர்ணமிக்கும் அங்கே கிரிவலம் போகிறத இன்றைக்கி பார்த்திங்கன்னா 5 லட்சம் 6 லட்சம்ட்டு ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாதமும் அது ஏறிட்டே தான் போகுது. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அடையாளம். அதே சமயம் சிக்கலும் அதுதான்.
ஏன்னா இத்தனை லட்சம் பக்தர்கள் அங்கே கூடும்போது அதுக்குண்டான போக்குவரத்து வசதிகள், அந்த போக்குவரத்து நெரிசலை கையாளக்கூடியது, சாலை விரிவாக்கம், இதெல்லாம் அங்கே ஒரு பெரிய சிக்கலாக உருவெடுத்திருக்கு. அங்கே இன்னும் கூட மேம்பால பணிகள் வந்துட்டு அதிகப்படுத்தணும். அப்போ தான் இந்த போக்குவரத்து நெரிசலுக்கு ஒரு தீர்வுன்றது அங்கே இருக்கிற வியாபாரிகள், பொதுமக்களுடைய ஒரு கருத்தாக இருக்குது. ஏன்னா வெளியூர் பயணிகள், வெளிநாட்டு பயணிகள் வருவாங்க, ஒரு நாள் இருந்துட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த இடத்துலையே வாழ்கிறவங்களுடைய சிக்கல் தான் நம்ம கணக்கில் கொள்ளணும். அவங்க தான் அங்கே தொகுதியில் முக்கியமானவங்க. அவங்க வந்து கூடுதலாக 2 மேம்பாலங்கள் வேணும் அப்படின்றது அவங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. இந்த புறவழிச்சாலையை நீட்டிக்கணுன்றதோ இல்லைட்டு பேருந்து நிலையத்தை விரிவாக்கம் செய்யப்படணுன்றதும் அவங்களுடைய கோரிக்கைகளில் இன்னும் முக்கியமானவை. எந்த அளவுக்கு ஆன்மீக தலமாக இருக்குது, அதே அளவுக்கு இதில் பார்த்திங்கன்னா பால் உற்பத்தியும் மலர் சாகுபடியும் அவங்க அதிகமாக இருக்குது. இந்த பால் பொருட்களை இந்த பாலை பதப்படுத்தி இன்னும் மதிப்பு கூட்டு பொருட்களை உற்பத்தி செய்கிறதுக்கே அந்த குளிர்பதன கிடங்குகள் கூடுதலாக வேணுன்றதும், இந்த மலர்களை வைத்துட்டு வாசனை திரவியங்களை உருவாக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலை வேணுன்றதும் அவங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. ஒரு பக்கம் இத்தனை ஆயிரம் மக்கள் திரண்டாலும் ஆன்மீகத்துக்கு அங்கே தொழிற்சாலைன்னு பெரிய அளவுக்கு இல்லை. அதனால தான் பார்த்திங்கன்னா பெங்களூரு, கர்நாடகா, ஆந்திராவில் பார்த்திங்கன்னா வெளியூரில் வேலை செய்யக்கூடிய அந்த கூலி தொழிலாளர்கள், குறிப்பாக கட்டுமான பணிகள் செல்கிறவங்க பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையிலேருந்து கிளம்புறாங்க. நீங்கள் உள்ளூர்லேயே அவங்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுத்தீங்கன்னா ஏன் வெளியூர் போகிறாங்க? ஸோ அந்த இடத்துல கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கத்திற்கான பணிகளை மேற்கொள்ளணுன்றது அந்த தொகுதி மக்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. இங்கே இந்த தொகுதியில் முதலியார்களும் வன்னியர்களும் அதிக அளவு இருக்கிறாங்க. யாதவர், ரெட்டியார், நாயுடு, ஆதி திராவிடர்கள், இப்படிப்பட்ட சமூக பரவலாக்கம் அந்த தொகுதிகளில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 9 முறை திமுக அங்கே வெற்றி பெற்றிருக்கு. அதிமுக ஒரு முறை கூட அங்கே வெற்றி பெறவில்லை. ஏவாவேலு பொறுத்தவரைக்கும் ஒரு அமைச்சராக பார்த்திங்கன்னா அந்த பாலங்கள்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கான்ட்டு போயிட்டு அவரை ட்ரில் பண்ணி ஆய்வு பண்ணுவார். ஸோ அவர் களத்தில் இறங்கி வேலை செய்யக்கூடியவர். கலைஞராலேயே எதையும் செய்து முடிப்பதில் வல்லவர் ஏவாவேலு அப்படின்ற மாதிரிலாம் சிறப்பாக அழைக்கப்படுகிறது. இப்போ முதலமைச்சர் மு க ஸ்டாலின்ட்டையும் உதயநிதி ஸ்டாலின்ட்டையும் ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடியது. திமுகவுடைய முக்கியமான ஸ்ட்ராங் மேன் டு லிஸ்ட் எடுத்தோம்னா அதில் ஏவாவேலுக்கு முக்கிய இடம் இருக்குது. அந்த வகையில் அமைச்சராக பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் அவர் முக்கியமான சக்தியாக இருக்கார். ஸோ வெற்றி தோல்வி இழுப்பறின்ற பேச்சுக்கு இடம்னா வெற்றியில் தான் சாலிடாக போய் உட்காராரு ஏவாவேலு. தமிழ்நாடு அமைச்சரவை பட்டியல் வரிசை எண் 5ல் இருப்பவர் வந்துட்டு ஐ. பெரியசாமி, ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர். திமுகவுடைய ஒன் ஆஃப் த வெரி ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன். அவரை பற்றி சொல்லுவாங்க. 1977 அந்த தொகுதிக்குள்ளே இடைத்தேர்தல் வரும்போது தொகுதிக்குள்ளே புரட்சித்தில் எம்ஜிஆரையே நுழைய விடாமல் செய்தவர் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லுவாங்க. சமீபத்தில் கூட ஒரு அமலாக்கத்துறை சோதனை வந்தபோது கூட கலங்காமல் அவங்களுக்கே சிரித்து டாட்டா காமிச்சு போயிட்டு வாங்க, முடிச்சிட்டிங்களான்ற மாதிரி அவரை ஈஸியாக டீல் பண்ணார். அந்தளவுக்கு ஒரு அரசியல் முதிர்ச்சியும் பக்குவமும் கைகூடியவர் தான் ஐ. பெரியசாமி. மலை சார்ந்த பகுதி தான் இந்த ஆத்தூர் சட்டமன்ற தொகுதின்னு சொல்லலாம். இந்த திண்டுக்கல் மாநகர மக்களுடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய இந்த ஆத்தூர் நீர்த்தேக்கம், மருதா நதி அணையெல்லாம் இந்த தொகுதிக்குள்ளே தான் அடங்கியிருக்கு. கீழ் பழனியில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மலை கிராமங்கள், இந்த தாண்டிக்குடி, பன்றிமலை, தடியன்குடிசை, இந்த மாதிரியான கிராமங்கள்லாம் கூட இந்த தொகுதிக்குள்ளே தான் வருது. மலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால இந்த மலை தோட்ட விவசாயம் வந்து இந்த பகுதிக்குள்ளே ரொம்ப முக்கியமான ஒன்று. மத்திய அரசோட அந்த காந்தி கிராம பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழகத்துடைய கிளை, இந்த தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் கோயில், ரெட்டியார் சத்திரம் கதிர் நரசிங்க பெருமாள் கோயில், இப்படி சில முக்கியமான இடங்களும் ஆன்மீக தலங்களும் இந்த தொகுதிக்குள்ளே அடங்கியிருக்கு. இது வரைக்கும் நடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா இங்கே திமுக ஒரு 9 முறை ஜெயிச்சிருக்காங்க, அதிமுக ஒரு 6 முறை ஜெயிச்சிருக்காங்க. ஸோ லீடிங்கில் தான் இருக்குது. இது குறிப்பாக ஐ. பெரியசாமி நான்ஸ்டாப் எக்ஸ்பிரஸ் மாதிரி தொடர்ச்சியாக அவர் தான் ஜெயிச்சுட்டு வந்துட்டுருக்காரு கடந்த சில தேர்தலில். எப்படின்னா திமுக 9 முறை ஜெயிச்சிருக்கல, இதில் 6 முறை ஐ. பெரியசாமி மட்டுமே ஜெயிச்சிருக்காரு. இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு கவுண்டர் சமூகத்தினர் வந்துட்டு ஒரு 27% இருக்கிறாங்க. பிள்ளைமார் சமூகத்தினர் ஒரு 22% இருப்பாங்க. ஆதி திராவிடர்கள் ஒரு 15%, செட்டியார்கள் ஒரு 12% இருப்பாங்க. வன்னியர்கள் ஒரு 9-10% இருப்பாங்க. அப்புறம் இதர சாதிகள் கொஞ்சம் இருக்காங்க. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய சமூக பரவலாக்கம். இந்த தொகுதியில் ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா இந்த சின்னாலப்பட்டி சுங்குடி சேலை தயாரிப்பு. சமீப ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா அந்த நூல் விலை அதிகரிப்பு, அப்புறம் ஜிஎஸ்டியோட வரி விதிப்பு, இதனால் அந்த தொழில் வந்து கொஞ்சம் நசிவு சந்தித்து வருது. அதை மீட்டெடுக்கணும் அப்படின்றது அவங்களுடைய கோரிக்கை. அதே போல் ஆத்தூரில் ஒரு அரசு கலைக்கல்லூரி வேணும், அப்புறம் அங்கே சில தொழிற்சாலைகள் வேணும், அதன் மூலிமா வேலைவாய்ப்புகள் வேணும். ஏன்னா மலைத்தோட்ட விவசாயம் தான் அதிகமாக இருக்குது இல்லையா? ஸோ வேலைவாய்ப்பு படித்த இளைஞர்களுக்கு வந்து வேறு மாவட்டங்களுக்கு போய் வேலைவாய்ப்பு ஏற்படுத்துறதுக்கு பதிலாக அந்த தொகுதிக்குள்ளே இருக்கிற மாதிரி இருந்தால் வசதியாக இருக்குன்றது அவங்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது. அதேபோல் இந்த குடகனாறு பாசன விவசாயிகளுடைய போராட்டமும் அப்பப்போ நடந்துகிட்டு தான் இருக்குது. தொடர்ச்சியாக வெற்றி பெறக்கூடிய ஒரு நபராக இருந்தும், எளிதில் அணுகக்கூடிய ஒரு எம்எல்ஏவாக இருந்தும், அசைக்க முடியாத திமுக சக்தியாக இருந்தும் கூட அந்த இடத்துல சில அடிப்படை தேவைகளை இன்னும் பூர்த்தி செய்யாமல் இருக்காங்க. குடிநீர் பிரச்சனை இருக்குது, தொழிற்சாலைகள் இல்லாமல் இருக்குது, இன்னும் கல்விக்கு இன்னும் பரவலாக தேவைப்படுது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சரி செய்யப்படணும் அப்படின்றது அந்த தொகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது. ஐ. பெரியசாமி பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் இன் டிஎம்கே.
ஸோ வெற்றி தோல்வி இழுப்புறின்ற பேச்சுக்கு இடம் இல்லாமல் அவர் வெற்றியில் தான் ஸ்ட்ராங்காக போய் உட்கார்றாரு. இது போன்ற நுணுக்கமான அரசியல் பார்வை கொண்ட வீடியோக்களை நமது டிஎன் டாக்ஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.